அந்நிய பாஷை பேசும்போது ஆவிக்குரிய மனுஷன் பலப்படுறான், எல்லாமே தெரியும் நமக்கு. பைபிள் சொல்லுது, நீங்கள் பல வேலைகளில் என்ன ப்ரேயர் பண்ணணும்னு அறியாதப்போ ஆவியானவர் உங்களுக்காய் வேண்டுதல் செய்கிற ஒரு வேண்டுதல். இது மட்டும் நடக்கலை, இன்னொரு சைடு ஒரு விஷயம் நடக்குது. உங்களுக்கு முன்பாக பூட்டி வைத்திருக்கிற கதவுகள் திறக்கப்படுது. அசுசா ரிவைவல் ஸ்ட்ரீட், அங்கே நம்ம டிஜோ போய் உள்ளே என்டர் ஆகும்போது அங்கே இருக்கிற ஒரு ப்ராஃபட் உள்ளே அனுமதிக்கலையாம். அப்போது டக்குன்னு ஆவியானவர் ஒரு 2 நிமிஷம் அந்நிய பாஷை பேசினாராம். இவர் 2 நிமிஷம் அந்நிய பாஷை பேசின உடனே அந்த அம்மா ஆவியானவரால் தூக்கி எறியப்பட்டாங்க. இவங்க எதுக்கு நிற்கிறாங்க? உள்ளே என்டர் ஆக முடியாமல் ஒரு தடையாக நிற்கிறாங்க. நீங்கள் எங்கெல்லாம் அந்நிய பாஷையை ஆவியானவர் பேச சொல்கிறாரோ அங்கெல்லாம் தைரியமாக வாயை திறந்து பேசிடுங்க. நீங்கள் பேசிட்டீங்கன்னா அப்போது ஆவியானவர் உங்களுக்கு என்ன கதவை திறக்கணும்னு இருக்கிறாரோ அது 100% கதவை திறக்கிற ஒரு ஜெபமாக இருக்கும்.